அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஊரில் ஒரு நபர் இறந்துவிட்டார். மையத்தை பிணத்தை குளிப்பாட்டி தயார் செய்து பள்ளிவாசலுக்கு எடுத்துச் செல்ல தயாராகினார். மையத்து கட்டிலை எடுக்க முயன்றபோது இதோ மற்றொரு நபர் வந்து அந்த மையத்து கட்டிலின் காலை பிடித்து கொண்டு கூறினார், மையத்தை எடுத்துச் செல்ல விடாதீர்கள். இந்த இறந்த நபர் எனக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் தர வேண்டியிருக்கிறார். முதலில் அந்த தொகையை யார் எப்போது தருவார் என முடிவு செய்யுங்கள். அதன் பிறகு மையத்தை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லலாம். கூடி நின்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசவில்லை. மையத்தின் ஆண்மக்கள் கூறினர், எங்கள் இறந்த தந்தை இப்படி ஒரு கடன் இருப்பதாக எங்களிடம் சொல்லவில்லை. அதனால் அதை திருப்பிக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. மையத்தின் சகோதரர் கூறினார், அவருடைய சொந்த மக்களே திருப்பிக் கொடுக்க தயாராக இல்லை என்றால் நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும்? யாரும் எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை. கடன் பெற வேண்டிய நபர் மையத்தை எடுத்துச் செல்ல அனுமதிக்காமல் கட்டிலின் ஒரு காலை இறுக்கமாக பிடித்திருந்தார். இந்த விஷயம் வீட்டிலிருந்த பெண்களின் காதுகளுக்கும் எட்டியது. மையத்தின் ஒரே மகள் இதை கேட்டவுடன் தனது அனைத்து நகைகளையும் கழற்றினார். அலமாரியில் இருந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்து அந்த நபரிடம் கொடுத்து கூறினார், அல்லாஹுவை நினைத்து இந்த நகைகளை விற்று கிடைக்கும் தொகையையும் இந்த பணத்தையும் என் தந்தையின் கடனுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள தொகை எவ்வளவு என தெரிவித்தால் வரும் நாட்களில் விரைவில் அதை தீர்த்து விடுவேன். தயவு செய்து என் அன்பு தந்தையின் மையத்தை எடுத்து செல்ல தடையாக இருக்க வேண்டாம் என்று கூறி அந்த பெண் கதறி அழுதார். இதை கேட்டவுடன் கடன் இருப்பதாக கூறி வந்த நபர் மையத்து கட்டிலின் காலை விட்டு எழுந்து நின்று கூறினார், இப்போது எனக்கு புரிந்தது. என் நண்பராக இருந்த இந்த மையத்தின் உண்மையான வாரிசு இந்த மகள்தான். உண்மையில் 15 லட்சம் ரூபாயை இந்த நண்பர் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. மாறாக அந்த தொகையை நான் அவருக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் என் நண்பர் கூறியிருந்தார், நான் இறந்தால் என் உண்மையான வாரிசு யார் என்பதை புரிந்து இந்த தொகையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. சுப்ஹான் அல்லாஹ். இதிலிருந்து நாம் ஒரு பெரிய பாடத்தை புரிந்து கொள்ளலாம். ஆம், அந்த மகள் தன் தந்தையின் மையத்தை எடுத்துச் செல்ல எந்த சமரசத்திற்கும் தயாராக இருந்தபோது என் தந்தைக்கு இப்படி ஒரு கடன் இருப்பது தெரியாது என்று கூறி மற்ற மகன்களும் சகோதரர்களும் ஒதுங்கி நின்றனர். ஆனால் அந்த மகள் தன் தந்தையின் மையத்தை எடுத்துச் செல்ல தனது நகைகள் உட்பட அனைத்தையும் கொடுத்தார். ஆம், இங்கே கடன், நேர்மை, பெற்றோரின் மீதான அன்பு, நன்றியுணர்வு, வாக்குறுதி நிறைவேற்றுதல் ஆகியவற்றை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன்களோ கடமைகளோ இல்லாமல் மரிக்கும் பாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் அருளட்டும். ஆமீன்.